அனைவருக்கும் ஸ்தோத்திரம். வெட்னஸ்டே மெசேஜ். இன்றைக்கி நம்ம வெட்னஸ்டே மெசேஜில் என்ன பார்க்க போகிறோம்னா, தேர்ந்தெடுத்தல். இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு மெசேஜ் போடுவேன். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி விடாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். இன்றைக்கி வெட்னஸ்டே மெசேஜில் தலைப்பு என்னென்னா, தேர்ந்தெடுத்தல். ஓகேவா? தேர்ந்தெடுத்தல் தலைப்பு. நம்ம ஏன் ஏசப்பா நம்மளை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காரு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கேள்வியாகவே வைக்கிறேன். நம்மளை ஏன் தேர்ந்தெடுத்திருக்காரு? சரி, தாவீதை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? அவன் என்ன சிறு வயதில் எதுக்கு அவனை தேர்ந்தெடுத்தான்? ஏன் ஏசப்பா அவனை தேர்ந்தெடுத்தார்? ஏன்னா அவனை பாடி துதித்து மேன்மைப்படுத்தி ஏசப்பாவை தினமும் ஆராதித்து கொண்டிருந்தான். அதனால தான் அவனுக்கு ஒரு செயலை கொடுத்து இதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னனால அவன் அந்த விஷயத்தில் மட்டும் அவன் குறிக்கோளாக இருந்தனால அவனுக்கு நிறைய மேன்மை பலன்கள்லாம் நிறைய கிடைத்தது. ஓகேவா? அதனால தான் நம்ம மேன்மைப்படுத்தினா அவரோட வழியில் நடக்கணும். ஓகேவா? சரி, தேர்ந்தெடுத்ததுலாம் என்னன்னு தெரியுமா? ஆடி பாடி ஓடி இந்த ஸ்கூலில் காலேஜில் ஃபஸ்ட்டு நான் ரன்னிங்கில் ஃபஸ்ட்டு வரட்டேன், என்னை இதுக்கு தேர்ந்தெடுத்துருக்காங்க. அப்படி இல்லைங்க. தேர்ந்தெடுத்தல் நம்ம கருவிலேயே உருவாகிறப்பயே இவன் இந்த வேலைக்காக செய்வான் அப்படின்னு சொல்லி நம்மளை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால் நம்ம அவர் சொல்கிற வழியில் நடக்கணும். ஓகேவா? அப்படி நடக்கிறப்ப நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். நிறைய வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், வெட்கம், வேதனை எல்லாம் நடக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தேர்ந்தெடுத்தனால அந்த வழியில் அவங்க நடக்கிறப்ப அவங்களுக்கு நிறைய துன்பங்கள் வரும், கடன் தொல்லைகள் வரும், பிரச்சனைகள் வரும், சுகம் இருக்காது, பலன் இருக்காது, தூக்கம் வரல, இப்படின்னு நிறைய வியாதி இருக்கும். ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டு பாதி வரையும் ஏசப்பா சொன்ன செயல்களை செஞ்சிட்டு இருக்கப்ப சத்துருவானவன் நிறைய கிரியை செய்வான். இந்த மாதிரி இவன் பண்ணக்கூடாது, இவன் எப்படியாச்சும் இது பண்ணிடணும், இவன் கீழே கொண்டு வந்துடணும் அப்படின்னு யோசிப்பான். ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா ஏசப்பா கிட்ட. அப்படி செய்கிறப்ப உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அது முடிக்கிறப்ப அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த சுகம்னா என்னன்ட்டு. சரி, நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு வரேன். நம்ம ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஓகேவா? இந்த கேள்வி நான் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தேன். இப்போ நான் அதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நம்ம ரட்சகர் உன்னை என்னை எல்லாத்தையும் ஒரு வேலை கொடுத்துருப்பார். நமக்கென்று ஒரு வேலை இருக்கும். அந்த வேலையை செய்து முடிக்கிறது தான் தேர்ந்தெடுத்தல். அந்த வேலைக்கென்று இவன் தான் இதுக்கு கரெக்டாக இருப்பான், இவன் தான் இதுக்கு சரியானவன், இவன் நான் சொன்னால் கரெக்டாக பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை தேர்ந்தெடுத்து அனுப்புவார் அந்த வேலைக்காக. அந்த வேலைக்கு எவ்வளோ சத்துருவானவன் துன்பப்படுத்தினாலும் சரி, நீங்கள் அதில் வைராக்கியமாக இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.